ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் ஒரு சின்ன ஒரு பிரயாசம். இன்னைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி காலையிலேயே எல்லா பிரேக்ஃபாஸ்ட், சிலர் லஞ்ச் எல்லாமே வீட்டில் செய்து வச்சுட்டு பிள்ளைகளுக்கான காரியங்கள், கணவருக்கான காரியம் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு நானும் ஆண்டவருடைய சபைக்கு போகிறேன், ஆலயத்துக்கு போகிறேன்னு வந்திருக்கிறீங்க பாருங்க. உங்களுடைய பிரயாசத்தை அவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாமா? அருமையாக ஆராதனை நடத்தும் பொழுதே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்தோம். இப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிஷம், ஆண்டவரே என்னோடு பேசுங்க, அப்பா என்னோடு பேசுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு பேசுவீராக. இன்றைக்கு நம்ம என்ன சூழ்நிலையில் வந்திருக்கிறோம் என்பது எனக்கு தெரியாது, பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு சகோதரிக்கு தெரியாது, ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். எனக்கு ஒரு வார்த்தை நீங்க தரணும், சொல்லுங்க ஆண்டவர். ஆண்டவர் என்னோட நீங்க பேசணும் அப்பா. என்னை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என் இருதயத்தின் கண்களை நீர் திறந்தருளுவீராக. என்னை அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா, என்னோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம் வேதத்தை திறந்து கொள்ளலாம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். என்னாகமம் 24:5. யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்கலாம். எல்லாரும் இப்போ எடுத்திருப்பீங்க, உங்கள் வேதத்தை திறந்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். என்னாகமம் 24:5ஆம் வசனம் எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள், உன்னுடைய வாசஸ்தலங்கள், நீங்க தங்கி இருக்கிற இடம் எவ்வளவு அழகானவைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து, நம்முடைய வீட்டை பார்த்து, உங்கள் ஒவ்வொரு பேரை சொல்லி என்னை எடுத்துக்கொண்டா, ட்ரினிட்டா உன்னுடைய வீடு எவ்வளோ அழகா இருக்கிறது, ட்ரினிட்டா உன்னுடைய கூடாரம் எவ்வளோ அழகா இருக்கிறது. நீங்க சொல்லி பாருங்களேன், உங்களுடைய பேரை சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் இப்படி சொன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இந்த பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கூடாரங்களும் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். கூடாரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கேயாவது நீங்கள் கூடாரத்தை ரொம்ப அழகாக பார்த்துருக்குறீங்களா? பார்க்க முடியுமா? கூடாரம் என்ன சொல்லும் பொழுது இப்போ பாருங்கள், மழையில் கூட நிறைய பேர் கூடாரம் போட்டு இருப்பாங்க ரோட் சைடில். அந்த கூடாரம் எப்படி இருக்கும்? ரொம்ப அழுக்காக இருக்கும், டஸ்டாக இருக்கும், வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை. தரையில் மழை வந்தால் பாருங்கள் தண்ணி ஆயிரும், கரண்ட் இருக்காது, ஹைஜீனிக்காக இருக்காது, ஒரு கம்ஃபர்ட்டும் இருக்காது, கரண்ட் இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள். நிச்சயமாக சொல்ல முடியும், ஆண்டவர் அந்த வெளிப்படையான அந்த கூடாரத்தை பார்த்து சொல்லலை, அந்த கூடாரத்தில் வாசமாக இருந்த ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொரு இஸ்ரவேல் புத்திரரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களை பார்க்கும் பொழுது, உங்களை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் வீட்டை பார்த்து, நம்முடைய வீட்டை பார்த்து, நம் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா? ஏன் நம்மளால சொல்ல முடியுமா? நான் என் வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, நான் வெளிப்படையா இருக்கிற அந்த வீடை பற்றி நான் சொல்லலை. ஒருவேளை உங்க வீடு ஒரு 3 மாடி கட்டடமா இருக்கலாம், மிக வசதியான ஒரு வீடா இருக்கலாம், இல்லைனா வசதி குறைந்த ஒரு வீடா இருக்கலாம். என் வீட்டில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிற அளவு
அளவுக்கு ரொம்ப சின்ன வீடாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கூட சொல்லி கொண்டிருக்கலாம், இதெல்லாம் ஒரு வீடா அப்படின்னு நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. நான் அந்த வாசமாக இருக்கிற அந்த குடும்பத்தை பற்றி இன்றைக்கு ஆண்டவர் பேச விரும்புகிறார். உங்கள் குடும்பம், உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற, நீங்கள் 4 பேரோ 5 பேரோ 2 பேரோ, உங்கள் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா, உங்கள் குடும்பம் ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு அம்மா வேகமாக இப்படி ஆட்டுறாங்க. நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம், ஆனால் நமக்கே தெரியும் நம்ம குடும்ப சூழ்நிலைகள். இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. என்ன தலைப்பு சொல்லுங்க? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இன்றைக்கு நம்ம வீடு, நம்ம குடும்பம் ஒரு ஜெயம் பெற்ற ஒரு குடும்பமாக இருக்கிறதா, ஜெயம் பெற்ற ஒரு வீடாக இருக்கிறதா? ஒரு வேளை அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஹல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் நம்ம ஸ்திரீகளாய் கூடியிருக்கிறோம். நிறைய பொறுப்புகள் இருக்குது. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு யாருமே சொல்லிட முடியாது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது. காலையில் எழுந்து மோட்டர் ஆன் பண்ணுறதுல இருந்து பாருங்கள், மோட்டர் நீங்கள் அந்த ஸ்விட்சை போடலைன்னா அன்றைக்கி குளிக்க முடியாது, அன்றைக்கி துணி துவைக்க முடியாது, அன்றைக்கு யாருக்கும் ஒரு வேலையும் நடந்துராது. ஆனால் அன்றைக்கி தண்ணி இல்லைன்னா யாரை கேட்பாங்க? அம்மா தண்ணி இல்லையே, அம்மா எங்கே போனீங்க, மோட்டர் ஆன் பண்ணலையா, சாப்பாடு எங்கே, ஷூ எங்கே, சாக்ஸ் எங்கே அப்படின்னு பெண்கள், நீங்கள் ஒரு வேளை நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொன்னாலும் அப்படி அல்ல. உங்கள் கையில் உங்கள் வீட்டை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கையில் உங்கள் வீட்டை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு இந்த அழகான கூடாரத்தை போல, அழகான வாசஸ்தலத்தை போல நம்ம வீடு, நம் குடும்பம் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நம் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஒரு வீடு, ஒரு அழகான கூடாரம் என்றால் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சங்கீதம் 128 மாத்திரமே. அதை வாசிக்கலாம். சங்கீதம் 128 நம்ம திருப்பிக் கொள்ளலாமா? அதில் 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான். சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் செடி, ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை. பிள்ளைகள் பாருங்க, பந்தியை சுற்றிலும் இருக்கிறாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் தான் நம்ம வாழ்க்கையில, குடும்பத்தில் ஒரு பெரிய சேலஞ்சே இல்லையா? பிள்ளைகள் வீட்டிலே இருக்கிறது இல்லை. இங்கே பார்க்கிறோம், பந்தியை சுற்றிலும் இருக்கிறாங்க, வீட்டிலே இருக்கிறது இல்லை. அப்படி இருந்தாலும் பேசுகிறது இல்லை. நம்ம அவங்க கிட்ட ஒன்றும் பேச முடியல, ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியல, அப்படி பண்ணாத இப்படி பண்ணுன்னு சொல்ல முடியல. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தெரிவிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எப்படி ஒரு அழகான ஒரு குடும்பத்தை இந்த 128ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரோ அதை போல நம் குடும்பத்தை ஒரு ஜெயமுள்ள குடும்பமாய், ஒரு வெற்றியுள்ள குடும்பமாய் ஆண்டவர் மாற்றணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையா இருக்கிறது, எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கிறது, ஆண்டவரே என் குடும்பத்தை நீர் மாற்றுங்க. ஹல்லேலூயா. என் குடும்பம் ஒரு ஜெயமுள்ள ஒரு குடும்பமா இருக்கணும். நான் மட்டும் சபைக்கு வரேன் அப்படி இல்லை, நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன் அப்படி இல்லை. நம் குடும்பம், நம்முடைய தலைமுறை ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டால் நாம் வாழ்ந்த, என்னை விடுங்க, அம்மாலாம் இருக்கிறாங்க, நீங்கள் வாழ்ந்த காலத்தில் உங்கள் பக்தி யோசித்து பாருங்க. இன்றைக்கு அவ்வளோ பக்தி இல்லை இல்லையா? ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் யோசித்து பாருங்க, நம்ம அந்த பக்தியை அவங்களுக்கு புகுத்தணுமே, அந்த அடுத்த தலைமுறை அந்த நல்வழியில் போகணுமே. யார் கையில் இருக்குது? இன்றைக்கு நம்ம கையில்
கையில் இருக்கு. ஹalleluya. நம்மை நம்பி நம்மை குடும்பத்தில் நம்ம வைத்திருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் தான் நான் இந்த பிள்ளையை பெற்றேனோ, ஏன் தான் நான் இந்த திருமணத்தை பண்ணணும், ஏன் தான் இந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணணும். அப்படி அல்ல, உங்களை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் உண்டு. ஹalleluya, ஹalleluya. ஒருபோதும் சொல்லாதீங்க, ஏன் தான் நான் இவங்களை கல்யாணம் பண்ணணும், ஏன் தான் நான் இந்த குடும்பத்துக்கு வந்தேனோ அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல உங்களை கொண்டு ஒரு ஜெயமுள்ள வீடை உங்களை கட்ட வைப்பார். ஹalleluya, ஹalleluya. ஒரு 4 வீட்டை நான் காட்ட விரும்புகிறேன். 4 கூடாரங்கள் வேதத்திலிருந்து. இந்த யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லும் பொழுது, சில காரியங்கள் கூடாரத்தில் தேவையில்லாத காரியங்கள் கூடாரத்தில் காணப்படுகிறது. அதிலிருந்து ஒரு 4 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். தொடர்ந்து வாசிங்க. போதும். இங்கே பாருங்க, நோவாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். நோவா தன் கூடாரத்தில் வெறி கொண்டு திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்று 21ஆம் வசனம் சொல்லுகிறது. நோவா குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலத்தில் ஆண்டவரோடு சஞ்சரித்தவர், ஆண்டவரோடு நடந்தவர், ஆண்டவர் பார்வையில் மிகவும் பிரியமான ஒரு நோவா இல்லையா? அதனால அவர் அந்த பேழையை உண்டு பண்ணி தன் குடும்பத்தையே காப்பாற்றின ஒரு நோவா இல்லையா? அந்த காலகட்டத்தில் எல்லா குடும்பமும் அழிந்தது. ஆனால் நோவாவின் நிமித்தம் அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஆனால் இங்கே பாருங்க, 21ஆம் வசனத்தில் நோவாவின் கூடாரத்தில் என்ன நடக்கிறது? அவர் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அதை பார்த்த கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் சகோதரனுக்கு அறிவித்தான். பாருங்க, ஒரு பாவம் நடக்கிறது. நோவாவின் பாவம் அங்கே என்ன நடக்கிறது பாருங்க. தொடர்ந்து பார்க்கும் பொழுது நோவா தன்னுடைய மகனை சபிக்கிறார். அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது 24ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது, நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். தொடர்ந்து 27ஆம் வசனத்திலையும் பாருங்க, கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். ஒரு சாபத்தை அங்க கூறுகிறார். யாருக்கு கூறுகிறார் தெரியுமா? தன்னுடைய பேரனுக்கு கூறுகிறார். செய்தது தவறு யாரு? தன்னுடைய மகன். ஆனா பாருங்க, தலைமுறைகளை அவர் சபிக்கிற ஒரு நபராக காணப்பட்டார். ஏன் அந்த சாபம்னு பார்க்கும் பொழுது 21ஆம் வசனத்துல அந்த நோவா செய்த ஒரு பாவம், ஒரு நபருடைய ஒரு மிஸ்டேக் பாருங்க. ஒரு நபருடைய, அவர் இதுவரைக்கும் நல்லா இருந்தாரு, ஆனா அன்றைக்கு அவர் வஸ்திரம் விலகி அவர் குடித்ததுனால, அவருடைய மிஸ்டேக்னால தன்னுடைய தலைமுறை எல்லாமே சாபமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நம்முடைய பாவத்தினால, ஒருவேளை நம்முடைய மிஸ்டேக்ஸ்னால நம்முடைய தலைமுறைகளுக்கு சாபம் வந்துடக்கூடாது. ஹalleluya. ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது, ஏன் என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை, ஏன் எனக்கு குழந்தை பிறக்கலை? ஒருவேளை சாபமாக இருக்குமோ, ஒருவேளை முற்பிதாக்களின் சாபமாக இருக்குமோ, ஒருவேளை இதனால சாபமாக இருக்குமோ? இன்றைக்கு ஆண்டவர் எல்லா சாபத்தையும் முறிக்க போகிறார். ஹalleluya, ஹalleluya. 2 பேதுரு திருப்பிக் கொள்வோமா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பிற்பகுதியை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் எந்த ஒரு பாவமும் செய்யலையே, என் குடும்பத்தில் சாபத்துக்கு சான்ஸே இல்லை, என் குடும்பத்தில் ஏன் சாபம் வரப்போகுது? அப்படி ஒரு வேளை நீங்கள் யோசித்து கொண்டிருந்தா இந்த வசனத்தை நீங்கள் பாருங்களேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துடைய கடைசி அந்த பகுதியை வாசிக்கலாமா? பொருளாசையினால் பழகின இருதயத்தையுடைய
சாபத்தின் பிள்ளைகள், பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். இன்றைக்கு பொருளாசை நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தலை தூக்கி இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஒரு சாரீ வாங்கணும்னு நம்ம இப்போது ஆன்லைனில் பார்த்தோன்னா வந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம அது ஸ்டாப் கூட நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் பிசாசு பாருங்கள் மாற்றி மாற்றி இன்னொரு வீடியோ, அந்த வீடியோ, இந்த வீடியோ, இன்னும் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுறாங்க. இங்கே பாருங்கள், அதை பாருங்கன்னு சொல்லி இன்னொரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் என்ன இருக்குது அதே மாதிரி நான் வாங்கணும். சபையில் ஒரு நல்ல சாரி யாராவது உடுத்திட்டு வந்தாங்கன்னா அதே போல் நம்ம வாங்கிடணும். இப்படி நகைகளை குறித்து பெண்கள்னால நான் சொல்கிறேன், சாரி, நகை, வாட்ச், இதுதானே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இதுலேயே நம்ம இப்போ சாத்தான் என்ன பண்ணிடுவான், நம்ம மூழ்கடிக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த வசனம் சொல்லுகிறது, பொருளாசைகளில் பழகின இருதயமுடைய சாபத்தின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட பொருளாசைகள்லாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும். நம்மளுடைய இந்த அற்பமான இந்த புடவைக்கோ நம்ம பொருட்களுக்கோ, இந்த பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு நல்ல ஏதோ ஒரு புது மிக்சி ஒரு ஆடு பார்த்துட்டோன்னு வைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சி நல்லாவே அரைக்காத மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? மாற்றணும், நம்மளும் மிக்சி மாற்றணும், நம்மளும் ஃப்ரிட்ஜு வாங்கணும். இப்படியே நம்மளுடைய யோசனை, அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை மாற்றணும், அதை மாற்றணும். எப்பொழுதும் பாருங்க சாத்தான் நம்முடைய சிந்தையை இப்படியே ஆக்கியபை பண்ணிக்கொண்டே இருப்பான் அந்த பொருள் ஆசையில். நீங்கள் யோசிக்கலாம், இது ஒரு தப்பா, இது ஒரு மிஸ்டேக். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பொருள் ஆசைகளில் பழகின இருதயமுடைய சாபத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி. இப்படிப்பட்ட சாபம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய பாவத்தினால, நம்முடைய இந்த சின்ன ஒரு அற்பமான காரியம், இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்தினால நம்முடைய தலைமுறைகள் பாதிக்கப்பட்டக்கூடாது. அன்றைக்கு நோவா நல்ல நோவா தான் இல்லையா? நல்ல நோவா தாத்தா தான், நல்ல சன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்தவர், ஆண்டவருக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ்ந்தவர், நீதிமான். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமான் என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட காலகட்டம்! ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதற்கு அவர் வேதனைப்பட்டார், அழித்து போட்டார். ஆனால் நோவாவை மாத்திரம் அங்கே காப்பாற்றி வைத்திருந்தார். ஆனால் நோவாக்குள்ள நுழைந்த ஒரு சின்ன பாவம் சந்ததிக்கு சாபத்தை வருவித்தது. பாருங்க, அடிமையாயிருப்ப, நீ அடிமையாயிருப்ப, நீ சபிக்கப்பட்டவன் என்று நோவா தன் நாவினால சபிக்கிறார். இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளை சபிக்கிற நிறைய சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா பாருங்க, நீலாம் நல்லாவே இருக்க மாட்ட, நீலாம் உனக்குன்னா நல்ல காரியமே நடக்காது அப்படின்னு பெற்றோர் நீங்கள் சபிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த நாட்களில் அப்படி நீங்கள் சபிச்சிருந்தீங்கன்னா இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம் கூடாரத்தில் எந்த ஒரு சாபமும் இருக்கக்கூடாது. சாபத்துக்கு நான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? நோவாவின் கூடாரத்தை போல நம்ம கூடாரம் இருந்துடக்கூடாது. கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் இல்லை, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, இது சாபமாக இருக்குமா? ஒருவேளை அகால மரணங்கள், வருஷம் வருஷம் என் குடும்பத்தில் ஏதோ ஒரு மரணம் நடக்கு, இது ஒரு சாபமாக இருக்குமா என்ற ஒரு டவுட் இருக்குமானால் நீங்கள் ஜெபிச்சிருங்க. ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்து எல்லா சாபங்களிலும் நம்மை நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, என் நிமித்தமோ நான் அறியாமல் செய்த, நீங்கள் ஜெபிங்க. யாருமே ஜெபிக்கல, வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் நிமித்தமோ, என்னுடைய தவறான செயலின் நிமித்தமோ, என்னுடைய தவறான வாழ்க்கை நிமித்தமோ, ஒருவேளை நான் அறியாமல் செய்த காரியம் நிமித்தமோ, என் கணவருடைய காரியங்கள் நிமித்தமோ, என் கணவர் வீட்டாருடைய காரியம் நிமித்தமோ, என்னுடைய வீட்டாரின் காரியம் நிமித்தமோ, என்னுடைய முற்பிதாக்களின் காரியங்கள் பாவங்கள் நிமித்தம் ஒருவேளை
என் வீட்டில் இது சாபமா இருக்குமானால் தேவரீர் தயவா இன்றைக்கு மன்னிப்பீராக. எங்கள் வீடுகளில் ஒரு சாபமும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் கூடாரங்கள்ல உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் இறங்குவதாக. நீங்க ஜெபிங்க ஆண்டவரே. எங்கள் கூடாரங்கள்ல ஆசீர்வாதம் மாத்திரம் தங்கி இருக்கணும். என் தலைமுறையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகளின் சந்ததியில ஒரு சாபமும் இருக்கக்கூடாதப்பா. என் நிமித்தம், என் குடும்பத்தின் நிமித்தம் என் தலைமுறை பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. நோவாவை போல நாங்கள் மதிக்கட்டு ஒருவேளை இந்த பொருளாசை நிமித்தம் ஒருவேளை எங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாபம் வந்திருக்குமானால் நீங்க சொல்லுங்க. நம்ம மன்னிப்பு கேட்கலாம் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, ஒருவேளை ஏதாவது ஒரு சாபம் என்னுடைய காரியத்தினால, என்னுடைய பொருளாசையினால, என்னுடைய தேவையில்லாத நடத்தையினால வந்திருக்குமானால் ஒரு விசையாய் மன்னிப்பீராக, கிருபை செய்வீராக. எங்களை ஜெயம் கொள்ளுகிற ஒரு வீடாய் மாற்றுவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நம்ம ஒரு கூடாரத்தை பார்த்தோம். அது நோவாவின் கூடாரம். சாபம் வருவித்த ஒரு கூடாரம், தலைமுறைக்கு சாபத்தை உண்டு பண்ணின ஒரு கூடாரம். சங்கீதம் 21 நினைக்கிற கடைசி வசனம் சொல்லுகிறது, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி எனப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மட்டும் சர்ச்சுக்கு வரோம், நிறைய பிள்ளைகள் சர்ச்சுக்கு வருகிறதில்ல, நிறைய பேர் ஆண்டவரை தேடுகிறதில்ல. அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய சந்ததி எப்படி இருக்கும்? ஒருவேளை உங்களுடைய வீட்டில் சின்ன பிள்ளை இருக்குது, இதுக்கெல்லாம் நான் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை, இப்போதான் சின்ன பிள்ளை அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இப்பொழுது இருந்தே நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இன்னொரு கூடாரத்தை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 31 அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 31, 33, 34 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகள் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தால் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபு லாபான் இடத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது ராகேல் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய தகப்பனுடைய சொரூபங்களில் ஒன்றை இச்சித்து அதை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு அங்கே பார்க்கும் பொழுது 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அதன் கூடாரத்தின் கீழ் வைத்து 34ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ராகேல் அந்த சொரூபங்களை எடுத்து ஒட்டகத்தின் சேனத்தின் கீழ் அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், தேவன் விரும்பாத காரியங்கள் ராகேலின் கூடாரத்தில் இருந்தது. உபாகமம் 23ஆம் வசனத்தில் ஒரு அருமையான ஒரு அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம். உபாகமம் 23:14 அதை வாசிங்களேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியங்களை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. பாளையம் என்று சொல்லும் பொழுது நம்ம வசிக்கிற இடத்தை குறிக்கிறது. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்தை குறிக்கிறது. இது எவ்வளோ அழகாக இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் நம்மை விட்டு போகாதபடிக்கு, ஆண்டவர் நமக்கு சத்துருக்கள் மேலே வெற்றி கொடுக்கிறவர். அந்த வசனத்தின் ஆரம்பத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மோடு உலாவி இருந்து சத்துருக்கள் மேல் வெற்றியை கொடுக்கிறவர். ஆனால் நம்முடைய பாளையத்தில் அசூசிகளை கண்டு அவர் போய்விட
இடைவிடாதபடிக்கு சுத்தமாக இருக்க கடவது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆனால் இந்த ராகேலுடைய கூடாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் விரும்பாத காரியங்கள், அன்றைக்கு யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த காரியங்களில் ஒன்றையும் நீங்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஆகான் என்ன செய்தார், ஒரு பாபிலோனிய சால்வையை பார்த்து, எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும்னு நினைக்கிறேன், புதுசாக பார்க்குறீங்க, இந்த பைபிளில் தான் இருக்குது, வேற எந்த பைபிள்லேருந்தும் நான் சொல்லலை. யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆயி பட்டணத்தில் அவ்வளோ பெரிய ஒரு ஃபெயிலியர், ஒரு பெரிய தோல்வியை அவங்க பார்க்குறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு நபர், ஆகானுடைய ஒரு பாவம். அந்த ஆகான் என்ன செய்தார், அந்த பாபிலோனிய சால்வைகளை எடுத்து இச்சித்து அவர் சொல்லுகிறார், அந்த சால்வையை நான் பார்த்து, 7ஆம் அதிகாரம் அந்த வாசிக்கலாமா? யோசுவா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் சேக்களையும் பொன்பாளத்தையும் நான் கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டேன். கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. கூடாரத்தை பார்த்தா தெரியாது, ஆனால் அந்த கூடாரத்துக்குள்ள அடியில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போல தான் ராகேல் என்ன செய்கிறாங்க, ஒட்டக சேனத்து கீழ் வைத்து அதில் மேலே உட்கார்ந்துடுறாங்க. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் ஒரு வேளை வெளியில் பிரகாரமாக பார்க்கும் பொழுது எந்த ஒரு தவறான காரியமோ ஆண்டவர் அருவருக்கிற காரியமோ இல்லை, ஆனால் உள்ள இருதயத்தில் யாருக்கும் தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். இருதயத்தில் இருக்கிற ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் நீதிமொழிகள் 6 நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை எடுத்து பார்க்கலாமா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேட்டிமையான கண், பொய் நாவு, தொடர்ந்து வாசிங்க. இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது வீண் பேச்சு, பொய் நாவு, மேட்டிமையான கண்கள். இன்றைக்கு மேட்டிமையான கண்கள் எத்தனை பேருக்கு இருக்கு? ஒரு நல்ல சாரியை உடுத்திட்டா நம்முடைய பார்வையே மாறிடுது இல்லையா? நம்முடைய கீழே இருக்கிறவங்கள நம்ம எப்படி நம்ம நடத்துகிறோம்? நம்ம ஒரு வேளை வசதியில் நீங்கள் மேலே இருந்தால், வசதியில் குறைவாக இருக்கிறவங்க சர்ச்சில் பக்கத்தில் வந்து உட்காருகிறவர்களை நம்ம பார்த்து சிரிக்கிறோமா? இன்னைக்கு மேட்டுமையான இருதயம் நம்ம வாழ்க்கையில காணப்படுமானால், இந்த வசனம் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் நம்ம கூட இருக்க முடியாது, ஆண்டவர் நம் கூடாரத்தில் இருக்க முடியாது. அன்றைக்கு ராகேலுடைய கூடாரத்தில் ஒரு அருவருப்பு. இன்றைக்கு நம்ம இருதயத்தில் இப்படிப்பட்ட அருவருப்புகள், மேட்டிமை, பெருமை, வீண் பேச்சு, ஒரு காரியத்தை குறித்து ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன ஆலோசனை கொடுக்கிறோம்? நல்ல ஆலோசனை கொடுக்கிறோமா? நல்ல ஆலோசனைக்காரியா இருக்கிறோமா? அப்படி சொல்லிட்டாங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, மாமியாரை சும்மா விடாதீங்க, நாத்தனாருக்கு பதில் பேசிடுங்க, சும்மா இருந்தீங்கன்னா மேலே மேலே பேசுவாங்க. இப்படிப்பட்ட அறிவுரைகளை நம்ம கொடுக்குறோமா? இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே வெற்றியை கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட அருவருப்புகள், இப்படி நம்ம மற்ற சால்வைய சொரூபங்களெல்லாம் நம்ம வீட்டில் இல்லைனாலும் இருதயத்தில் பாருங்க, இப்படிப்பட்ட அருவருப்புகள் காணப்படுமானால் ஆண்டவர் அந்த கூடாரத்தை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், இந்த ராகேலுடைய கூடாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 32ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 32 பின்பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான் என்று பார்க்கிறோம். யாக்கோபு யாரு? கணவன். கணவனுக்கு அறியாதிருந்தான், கணவன் அறியாதிருந்தான். இன்றைக்கு கணவன் மனைவிக்கிடையே நிறைய மறைவுகளை நம்ம பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம், யாக்கோபுக்கு தெரியாம
நம்ம கணவனுக்கு தெரியாம மனைவிகள் செய்கிற காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை பணத்தை கணவனுக்கு தெரியாமல் சேர்த்து வைக்கிறதோ, நிறைய பேர் சீட்டு பிடிப்பாங்க, இன்னும் புடவைகளை வாங்கிறது, தன்னுடைய வீட்டுக்கு கொடுக்கறது, இப்படிப்பட்ட காரியங்கள் கணவனுக்கு தெரியாமல் நீங்கள் செய்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் இந்த காரியத்தில் பார்க்கிறோம், அந்த ராகேலுடைய கூடாரம் ஒரு வெற்றியுள்ள கூடாரமாகவே இல்லை. அவருடைய தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பிள்ளை பிறக்கும் பொழுதே அவள் இறந்து போகிறாள். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை, அந்த சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தை அவளால் பார்க்க முடியல, அதை அனுபவிக்க முடியாம பாதியிலேயே அவளுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை பாருங்க, இன்றைக்கு எத்தனை பேர் என்னை பற்றி கணவனுக்கு முழுமையாக தெரியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே போல தான் கணவர்மார்களும். இன்றைக்கு நம்ம பெண்களாக இருக்கிறதுனால சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம எல்லாவற்றையும் நம்ம கணவர்களிடத்துல நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. எதை குறித்தாகிலும் நம்ம மறைத்து வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அவருக்கு என்ன தெரியும், அவங்க படிக்காதவங்க, அவங்க ஒருவேளை ஒரு குடிகார கணவராக இருந்தாலும் கணவர் முக்கியம். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. வேதத்தில் பார்க்கும் பொழுது கணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய பிப்ளிக்கல் கல்ச்சர். என்னுடைய தாய் தகப்பனை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால் எனக்கு அவங்களோட பெரிய ரோல் மாடல். ஏன்னா ஒவ்வொரு காரியத்தையும் டக்குன்னு ஃபோன் பண்ணி இப்படி நடந்துச்சு, இப்படி நான் போகிறேன், நான் வரேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் அங்கே போகிறேன், இவ்வளோ 1000 ரூபா எடுத்துகிட்டு போகிறேன், இதை வாங்க போகிறேன், இதை வாங்கலாமா? கடையில் நின்றுட்டு ஃபோன் பண்ணுவாங்க, இந்த சாரீ நான் அவனை பார்த்தேன், நான் வாங்கலாமா? வாங்கிக்கோ. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நான் இந்த நபர் வீட்டுக்கு போகிறேன், நான் போய் ஜோம் பண்ணிட்டு வரேன், நான் இந்த 9 o'clock ட்ரெயின் ஏற போகிறேன், 9:10 ட்ரெயின் ஏறிட்டேன். இப்படியெல்லாம் ஒவ்வொரு காரியத்தும் ஒளிவு மறையில்லாமல் போகும்பொழுது பாருங்கள், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு என்ன சொல்கிறது, எங்களுக்கு பாருங்கள், பிள்ளைகளுடைய பார்வையிலேருந்து பார்க்கும் பொழுது 2 காரியம் தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அப்பா போல் ஒரு பெஸ்ட் கப்புள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எங்கள் அம்மா அப்பா போல் ஒஸ்ட் கப்புள் இல்லை, எப்பொழுதும் சண்டை. 2 தான் சொல்ல முடியும். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து என்ன வார்த்தை சொல்லணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் என்றால், இப்படி நான் உங்கள் இடத்துல பேசுகிறேன்னா நிச்சயமாக சொல்ல முடியும், என் தாய் தகப்பனுடைய ஜெபம், அவங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை மாத்திரமே. இன்றைக்கு நம்முடைய சந்ததிக்கு நம்ம என்ன பாஸ் ஆன் பண்ண போகிறோம், எதை நம்ம காட்டுகிறோம்? நம்ம கணவனிடத்தில் கோபமாய் பேசுகிற, சண்டை போட்டு கொண்டு இருக்கிற, எப்பொழுதும் எங்கள் அம்மாக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை தான். எப்போ எங்கள் அம்மா நீங்கள் சம்பாதிக்கல, நீங்கள் அதை பண்ணலை, இதை பண்ணலை, எப்பொழுதும் இப்படி தான் பேசி கொண்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா எப்போவுமே எங்கள் அம்மாவை மதிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு இமேஜ் உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில், மனதில் நீங்கள் பதிக்க விரும்புகிறீங்களா? இல்லைனா எப்போவுமே எங்கள் வீட்டில் சந்தோஷம்தான் இருக்கும், எப்போவுமே நானும் என்னுடைய அம்மா போல், நானும் எங்கள் அப்பாவை போல் நான் என்னோடய ஒய்ஃபை பார்த்துக்கணும், அப்படிப்பட்ட இருதயத்தில், அவங்களுடைய இருதயத்தில் ஒரு இம்பேக்ட் நீங்கள் கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ராகேல் அப்படி ஒரு இம்பேக்டை கொண்டு வரல. ராகேல் மறைத்து வைக்கிறாள், கணவனை மதிக்கலை, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கல. அவருடைய கூடாரத்தில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படலை. ஒரு அருமையான வசனம் இருக்கிறது, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு 12:25. இயேசு அவர்களுடைய, எல்லாரும் அந்த வசனங்களை எடுத்து பாருங்க. மத்தேயு 12:25 வாசிக்கலாம். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கும் எந்த வீடும் நிலைத்திருக்க மாட்டாது. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலைத்திருக்காது என்று வேதம் ஆணித்தரமாய் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம வீடு எப்படி இருக்கிற, ஒற்றுமையாக இருக்கிறோமா? 4 பேர் இருந்தால் 4 பேர் 4 திசையில் 4 பேரும் பேசுகிறோமா? உட்கார்ந்து பேசுகிறது இல்லை, உட்கார்ந்து ஜெபிக்க, குடும்ப ஜெபமே கிடையாது, அறவே கிடையாது. சரித்திரத்திலே
கிடையாது. இன்றைக்கு சில குடும்பங்கள்ல குடும்ப ஜெபமே இங்க பார்க்கிறோம், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற வீடு. இன்றைக்கு 4 பேர் இருந்தா 4 பேரும் சம்பாதிக்கிறதுனால யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை, யாரிடத்துலையும் நான் பேசி எனக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க கேட்கறது இல்லை. நான் என் வாழ்க்கை, நான் சம்பாதிக்கிறேன், ஏன் பணம், நான் யாருக்கும் நான் அடிபணிஞ்சு போகணும்னு இல்லை. அப்படிப்பட்ட இருதயங்கள் இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட வீடு நிலைத்திருக்காது. இன்றைக்கு நம்மளுடைய வீடு அப்படி இருக்குமானா எனக்கு நம்ம ஜெபிக்க போறோம், ஆண்டவரே என் வீடு ஒரு சமாதானமுள்ள ஒரு கூடாரமா இருக்கணும். ஹல்லேலூயா. பிரிந்திருக்கிற ஒருத்தருக்கு ஈகோ, ஒருத்தருக்கு ஒரு கோணத்துல ஒவ்வொரு டைரக்ஷன்ல போகிற அந்த சூழ்நிலை, இந்த காரியங்கள்லாம் நிறைய பாரம் இருக்கும். யாருக்கு தெரியுமா? தாய்மார்களுக்கு தான், மனைவிக்கு தான். என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என்னுடைய வீடு இப்படி இருக்கிறது, என் பிள்ளைகள் தாறுமாறா இருக்கிறாங்களே, என் கணவன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வேளை நீங்க வேதனையோடு இருக்கலாம். நான் எப்பவுமே யோசிப்பேன், இந்த மோசே குறித்து பார்க்கும் பொழுது நம்ம வீட்டில் 4 பேர் தான், ஆனால் அந்த 4 பேருக்கு அந்த சமைச்சு 4 பேரும் சாப்பிட்டாங்களா நம்ம பார்த்து அவங்கள சமாதானமாக கொண்டு போகிறது ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஆனால் மோசே பாருங்களேன், எத்தனை லட்சமான ஒரு ஜனங்கள் இல்லையா, எவ்வளோ கோடியான பிள்ளைகள் எல்லாரையும் மேய்ச்சி கொண்டு போனார் என்றால் அவர் கர்த்தரோடு நடந்தது மாத்திரத்தினால தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கர்த்தரோடு நடக்கும் பொழுது கர்த்தரே நமக்கு அந்த கிருபையை தருவார். ஒவ்வொருத்தரிடத்துல எப்படி பேசணும், கணவனிடத்துல எப்படி மறு உத்தரவு கொடுக்கணும், பிள்ளைகளிடத்துல எப்படி நடத்தணும், இப்படிப்பட்ட அறிவை நமக்கு தருகிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்கு அறிவே கிடையாது, நான் படிக்காதவள், அப்படியே நம்ம சொல்லி கொண்டு உட்கார்றதுல ஒரு அர்த்தமும் இல்லை. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை, ஞானத்தை அவர் தருவார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலைத்திருக்காது. ஆனா அதே மத்தேயுல ஒரு வீடு இருக்கிறது, அது நிலைத்து நின்றது. ஏன் தெரியுமா? அது கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அது வாசிங்க. மத்தேயு 7:25. பெருமழை சொரிந்தது, பெருமழம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. பெருமழை வருது, எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அலை போல பிரச்சனைகள் மாறி, ஒரு அலை அப்படிதான் அடங்குதுன்னு சொல்லும் பொழுது அடுத்த அலை வருகிறது. ஒரு பிரச்சனை இப்போதான் சால்வ் ஆகுதுன்னு நினைக்கும் பொழுது அடுத்த பிரச்சனை, ஒரு செலவு வந்து இப்போதான் அந்த செலவெல்லாம் செய்து முடிச்சோம், ஒரு ஃப்ரீயா இருக்கலாம் நினைக்கும் பொழுது அடுத்த செலவு வருகிறது. இப்படி பணம் கையில் நிற்கிறது இல்லையே, சந்தோஷம் நிலையா இல்லையே, இப்படியெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். ராகேலுடைய கூடாரத்துல அசுத்தம் காணப்பட்டது, ஒளிவு மறைவு காணப்பட்டது, பிரிந்திருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது, பிரிவினை காணப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்க கூடாரத்தில் இருக்குமானால் ஆண்டவரிடத்துல கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. இன்றைக்கு குடும்பம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். நம்ம எங்கதான் சுத்தினாலும் நம்ம கடைசியில் வீட்டுக்கு வரணும். குடும்பத்துக்கு தான் நம்ம வரணும். ஆனால் அந்த குடும்பத்தில், அந்த வீட்டில், அந்த கூடாரத்தில் சமாதானமே இல்லையே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில், ஒவ்வொரு டைரக்ஷனில், ஒவ்வொரு திசையில் இப்படியே இருக்கிறது என் வீடு. ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னால் ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை. ஆண்டவரே எங்கள் வீட்டில் சமாதானத்தை தருவீராக. ஆண்டவரே நிலையான சமாதானம் சொல்லுங்க. ஆண்டவரே நிலையான சமாதானம், நிலையான சமாதானம், பூரண சமாதானம் என் வீட்டில் தங்கி இருப்பதாக. அதற்கு ஆண்டவரே அந்த காரியத்திற்கு விரோதமாய் என்னுடைய ஜீவியம் இருக்குமானால், என்னுடைய பெருமை இருக்குமானால், என்னுடைய பெருமை, என்னுடைய ஸ்தானத்தை குறித்து
பெருமை, என்னுடைய பொருட்களை குறித்த பெருமை, என்னுடைய வீட்டை குறித்த பெருமை. தகப்பன் வீட்டை குறித்து சிலருக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். எங்க அப்பா யாரு தெரியுமா, நான் எவ்வளவு நகை போட்டுட்டு வந்தேன் தெரியுமா, நான் எவ்வளவு காரியங்களை கொண்டு வந்தேன் தெரியுமா. இப்படிப்பட்ட பெருமை உங்க வாழ்க்கையில இருக்குமானால் அது ஒருவேளை உங்கள் சந்ததிக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருமானால் வேண்டாமே சகோதரி. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் எதிர்த்து நின்றால் நம்ம எங்க போக முடியும்? ஒரு விசை தாழ்த்திருங்க. ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன். தேவையில்லாத அருவருப்புகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வீண் பேச்சு, தேவையில்லாத பேச்சு, மற்றவர்களை பற்றி பேசுகிற காரியங்கள், மற்ற குடும்பத்தை குறித்து பேசுகிற காரியங்கள், ஆண்டவரே தேவையில்லாத ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவரே காரியங்கள், நல்ல ஆலோசனை காரியாயனை மாற்றுங்க. ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்கள்ல கணவனுக்கு மறைத்து செய்த காரியங்கள், கணவனிடத்துல மறைத்த காரியங்கள் எங்களுக்கு மன்னிங்கப்பா. எங்களுக்கும் எங்கள் கணவருக்கும் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஆண்டவரே நல்ல ஒரு தெய்வீக அன்பை நீர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், என் கணவர் என்னிடத்துல பேசுகிறது இல்ல, என்னிடத்துல அன்பு கூறுகிறது இல்ல. நீங்க ஒரு வேளை சொல்லலாம், நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கும் என் கணவருக்கும் இடையில இருக்கிற எல்லா கேப்பையும், நிறைய கேப்ஸ் இருக்கு, நிறைய கேப் இருக்கு, ஒரு கனெக்ஷனே இல்ல. நான் பாட்டுக்கு இருக்கிறேன், அவர் பாட்டுக்கு இருக்கிறார், சாப்பிடுறோம், தூங்குறோம், போறோம், வரோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாது. சந்தோஷமான நாட்களை தருவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் தருவீராக. எங்கள் கூடாரத்தில் உம்முடைய சமாதானம் தங்கி இருப்பதாக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் 2 கூடாரங்களை நம்ம வேகமா பார்க்க போகிறோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உபாகமம் 1:27. தங்கள் கூடாரத்தில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக எமோரியர்கள் கைக்கு ஒப்பு கொடுக்கும்படி நம்ம எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த வசனத்தின் ஸ்டார்டிங்கில் பாருங்களேன், இந்த கூடாரத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட கூடாரமாக இருக்கிறது. உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து, இது ஒரு முறுமுறுக்கிற ஒரு கூடாரம். எப்பொழுதும் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட், எப்போ பாரு ஒரு கம்ப்ளைண்ட். ஒருவேளை நீங்களும் அப்படி இருக்கலாம். ஒரு பக்கம் கணவரை குறித்து கம்ப்ளைண்ட்ஸ், இன்னொரு பக்கம் பிள்ளைகளை குறித்து கம்ப்ளைண்ட்ஸ், இன்னொரு பக்கம் பெற்றோரை குறித்து, ஏன்னா என் தகப்பன் இந்த குடும்பத்தில் என்னை திருமணம் பண்ணி கொடுத்தாரோ அப்படி ஒரு முறுமுறுப்பு. இன்னும் சிலருக்கு ஆண்டவர் மேல எப்பொழுதும் முறுமுறுப்பு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இப்படி கூடாரத்துல முறுமுறுத்தார்கள். 34ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடுங்கோபம் கொண்டு, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தில் நம்ம முறுமுறுக்கிறது, நம்ம படுக்கையில் முறுமுறுக்கிறது, நம்ம பாத்ரூமில் முறுமுறுக்கிறது, சமைக்கும் பொழுது முறுமுறுக்கிறது, சமைக்கும் பொழுது கோபமாய் அந்த பாத்திரங்களை அப்படி வீசுகிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். 35ஆம் வசனம் பாருங்க. உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை. ஏன் தெரியுமா? இந்த ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை நான் வைத்திருக்கிறேன். நீங்கள் அதில் போய் நீங்கள் உங்கள் வீடுகளை கட்டி, நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அந்த பலன்களை நீங்கள் புசிக்க போறீங்க. அது ஒரு நல்ல ஒரு பாலும் தேனும் நலமும் விசாலமுமான தேசம் என்று ஆண்டவர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த
பொல்லாத மனிதர் ஒருவரும் காண்பதில்லை. ஏன் தெரியுமா? அவர் அந்த முறுமுறுப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் மனமடிவாகிவிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் பாருங்க, அந்த வனாந்திரத்தில் 40 நாட்கள்ல போக வேண்டிய பிரயாணம் 40 வருடமானது. ஏன்? அவர்களுடைய வாயின் நிமித்தம். இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம தடையே நம்முடைய வாய் தான். எப்பொழுதும் தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, இறைச்சி இல்லை, அது இல்லை, இது இல்லை, எங்களை சாகவா கொண்டு வந்தீங்க, இப்படி எப்பொழுதும் அவங்க முறுமுறுத்ததுனால பாருங்க அவங்களுடைய ஜீவியமே ஒரு கஷ்டமாயிருச்சு. 40 நாட்கள் வனாந்திர வாழ்க்கை, ஒன்றும் பார்க்க முடியல, அந்த சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இல்லை, வீடுகளை கட்ட முடியல. ஏன்னா அவங்க பிரயாணத்திலே இருக்கிறாங்க, இன்னும் அந்த 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 ப்ராசஸ்லேயே போய் கொண்டு இருக்கிறாங்க, கூடாரத்திலே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல கூடாரம் போடுறது, இன்னும் பிரயாணம் தொடங்கும் பொழுது அந்த கூடாரத்தை பெயர்த்து கொண்டு அடுத்த இடத்துல பிரயாணம், ஒரு செட்டில்மெண்ட்குள்ள வரவே முடியல. ஏன் தெரியுமா? அவங்களுடைய வாயின் வார்த்தைகள். இன்றைக்கு ஒருவேளை நீங்க கூட, என்னுடைய குடும்பத்துல மட்டும் ஒரு நல்ல காரியமே நடக்கலையே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் செட்டில் ஆகலையே, என் காரியங்கள் எல்லாம் செட்டில் ஆகுமா, இந்த காரியங்கள்லாம் எப்பொழுது ஒரு முடிவுக்கு வரும்? ஒருவேளை நம்முடைய நாவு, நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒருவேளை அது தடையா இருக்குமானால் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். நம்ம பெண்கள் எப்பொழுதுமே படபடன்னு பேசிடுவோம் இல்லையா? கோபம் வந்தா என்ன பேசுறோன்னே தெரியாது. இன்னும் மற்ற சைடில் அமைதியா இருந்துட்டாங்கன்னா இன்னும் கோவம். நான் இவ்வளோ பேசி கொண்டு இருக்கிறேன், நீங்க என்ன அமைதியா இருக்கிறீங்கன்னு அவங்களையும் பேச வைப்போம் இல்லையா? அதனால இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவருக்கு இந்த முறுமுறுப்பு பிடிக்கவே பிடிக்காது. பாருங்க, ஒரு முறை ஒரு வேடிக்கையான சம்பவத்தை கேளுங்களேன். ஒரு மனைவி ஒரு கணவன் இடத்துல சொன்னாங்களாம், நீங்கள் என்னத்தை தான் பண்ணுறீங்களோ தெரியல, வீட்டில் அரிசி இல்லை, சர்க்கரை இல்லை, பால் இல்லை, பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கணவன் ரொம்ப கோபமாக சொன்னாங்கன்னா, உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்பொழுதும் அது இல்லை, இது இல்லை, அது வேணும், இது வேணும், இது இல்லை, அது இல்லை, எப்போ பாரு இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவோம். வாயிலிருந்து இது இருக்கு, அது இருக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் உன் வாயிலிருந்து வந்திருக்குதா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரி சொன்னாங்களாம், அப்படியா, சரி, பருப்பு டப்பா காலியா இருக்கு, அரிசி டப்பா காலியா இருக்கு, சக்கரை டப்பா காலியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதது தான் நம்ம கண்களுக்கு தெரியும். ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை கொடுத்திருப்பார். நம்ம பாருங்க, யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு குடும்ப வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு குடும்ப வாழ்க்கை இல்லை? திருநங்கைகளை யோசித்து பாருங்க, அவங்க வாழ்க்கை என்ன முடிவுக்கு போகிறது, அவங்களுடைய எதிர்காலம் என்ன, யார் அவங்களை கவனிப்பா, அவங்கள யார் தேற்றுவா, வீடு இல்லை, வாசல் இல்லை. இன்றைக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம சிட்டியில் டிராவல் பண்ணும் பொழுது பாருங்க எவ்வளோ கருத்தரிப்பு மையங்கள் என்று பெரிய 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 பில்டிங்ஸ். ஏன் குழந்தை இல்லை? எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ ஏக்கத்தில் இருக்கிற, எவ்வளோ வேதனையில் இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகளை குறித்து முறுமுறுப்பு, ஏன்னா நான் பெற்றேனோ, ஏன்னா நீ என் வயிற்றுல பிறந்தியோ, இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை அருவருக்கிறார், அதை வெறுக்கிறார். அதனால இங்க பாருங்க, ஆசீர்வாதத்தை தடை செய்து விட்டார். ஆனால் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 36ஆம் வசனம், உபாகமம் 1:36 பாருங்க. எப்னூயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். காலேப் மாத்திரம் அதை காண்பான். ஏன் காலேப் மாத்திரம்? நம்ம என்னாகமத்தில் பார்க்கும் பொழுது 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 7-8 பார்க்கும் பொழுது அந்த தேசத்தை வேவு பார்க்க போவாங்க. உங்கள் எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். டைம் இல்லாதனால ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். அந்த தேசத்தை வேவு பார்த்துட்டு வரும் பொழுது எல்லாரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, ஐயோ நம்ம அழிந்து போகிறோம், ஐயோ நம்ம மாண்டு போகிறோம், நம்ம அவ்வளோ அழிந்து போயிடுவோம், ராட்சதர்கள் இருக்கிறாங்க அங்கே, ரொம்ப கஷ்டம், நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது காலேபும் யோசுவாவும் விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க. ஆண்டவர் நமக்கு தருவார், நம்ம அதை ஜெயிப்போம், எளிதில் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று
நம்மளோட வாயில ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க. அது நிமித்தம் காலேப்புக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் அந்த சந்தோஷம், அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் அங்கு நிறைவேறினது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். அதுதானே நம்ம சகோதரிகள் தாய்மார்களுக்கு அதுதானே ஆசை. நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும். கடந்த நாட்களில் 2 நாளாக என்னுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை பாருங்க. பார்க்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது. அப்படியே படுத்து இருக்கிறான், நடக்க முடியல. அப்படியே சோர்ந்து போயிருக்கும் பொழுது வேதனையாக இருக்குது. ஜெபிக்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே தயவுசெய்து சுகம் கொடுத்துருங்கப்பா, என் பிள்ளைக்கு சுகம் கொடுத்துருங்க, எனக்கு எது வேணாலும் கொடுத்துருங்க. அப்படி தான் நம்ம ஜெபிப்போம் இன்னைக்கு. ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தையினால பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை தடை செய்கிறவர்களாக இருக்கிறோமே. அநேக நேரத்தில் ஒரு பலவீனம்னு அவ்வளோ ஜெபிக்கிறோம். ஆனால் எத்தனை நேரம் நம்ம புலம்பி 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 குறை சொல்லி ஆண்டவரிடத்துல சண்டை போட்டு நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இதற்காக ஒரு நிமிஷம் ஜெபிச்சிடலாமா? எப்போவுமே நம்ம இந்த ஹியூமன் மென்டாலிட்டி, மனித சுவாபம் குறைகளை மாத்திரம் பார்க்கும். ஆனால் ஆண்டவர் நம்ம குறைவுள்ளவளாக இருந்தோம் நம்மை பார்த்தாரே. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல கேளுங்க, அப்படிப்பட்ட சுவாபத்தை கொடுங்க ஆண்டவரே. குறைகளை மாத்திரம் பார்த்து குறையே பேசி கொண்டிருந்த நாட்கள் போதும். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த முறுமுறுக்கிற கூடாரமா என் கூடாரம் இருக்கக்கூடாது. ஒருவேளை எப்பொழுதோ அந்த முறுமுறுப்பு சத்தம் அந்த கூடாரத்தில், அந்த கிச்சன்ல இருந்து எழுமிட்டே இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் துதியின் சத்தம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவேளை சூழ்நிலைகள்லாம் பாதகமா இருந்தாலும் வாயில ஆண்டவரை நான் ஸ்தோத்திரம் செலுத்த, எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என் நாவுக்கு காவல் வையுங்க. அன்றைக்கு தாவீது சொன்னது போல, ஆண்டவரே நாவுக்கு காவல் வையும். ஆண்டவரே, தேவையற்ற வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. தேவையற்ற வார்த்தைகளை நம்ம பேசி பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை, நம் சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தை கெடுத்து விடக்கூடாது. அப்பா, என்னை மன்னிங்க. என் வாயின் வார்த்தையினால ஏற்பட்ட விளைவுகளை ஆண்டவரே நீங்க ரிவர்ஸ் பண்ணுங்கப்பா, எனக்கு ரிவர்ஸ் பண்ணுங்கப்பா. கடந்த நாட்கள் நான் பேசின வார்த்தைகளை தேவரீர் தயவாய் மன்னிப்பீராக. இனி ஒருபோதும் முறுமுறுப்பு, கணவனை குறித்து, கணவர் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தேவனை குறித்து நாங்கள் முறுமுறுக்காதபடிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கடைசியாக ஒரே ஒரு கூடாரத்தை மாத்திரம் பார்க்கலாமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்ட லோத்துடைய கூடாரம் எங்க இருக்கு தெரியுமா? 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். சோதோம் என்று சொல்லும் பொழுது அது உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. சோதோம் என்று சொல்லும் பொழுது அதில் இச்சைகளும் பாவங்களும் உலக ஆடம்பரங்களும் தேவையில்லாத பாவங்களும் நிறைந்த ஒரு இடம் இந்த சோதோம். இங்கே பாருங்க, லோத்துடைய பார்வை, அவங்க பிரிந்து போகிறாங்க. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சண்டை வரும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ பிரிந்து போ, நீ எந்த டைரக்ஷன்ல போறியோ நான் அடுத்த டைரக்ஷன் எடுத்துக்கிறேன்னு சொல்லும் பொழுது லோத்துடைய பார்வை எப்படி இருந்தது பாருங்க. சோதோமை பார்க்கிறார். சோதோமை பார்த்து, இது ரொம்ப அழகா இருக்கு, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கு, ரொம்ப லக்ஸூரியா இருக்கு, ரொம்ப பார்க்கிறதற்கே ரொம்ப ஹைஃபையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. 12ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதே தொடர்ந்து 14ஆம் வசனத்தில் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். ஆனால் அடுத்த அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆபிரகாமின்
சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடினால், பாருங்க இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்மை அட்ராக்ட் பண்ணி அப்படியே உள்ள இழுத்துரும். அந்த அந்த லோத்து சோதோமுக்கு நேரே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு அதுக்கு நேராக கூடாரம் போட்டான். ஆனால் அந்த பாவம் விடாது பாருங்க, அது இழுத்து சோதோமுக்கு உள்ள அந்த லோத்துடைய குடும்பத்தை இழுத்து விட்டது. இந்த கூடாரம் எதுக்கு அடையாளமாக இருக்கு தெரியுமா? இந்த கூடாரத்தில் காணப்பட்ட குறை என்ன தெரியுமா? அங்கே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு கூடாரம். ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்ன, இது ஆண்டவருக்கு சித்தமா, இது நல்ல காரியமா, இது ஆண்டவர் பார்வையில் நல்ல காரியமா? அநேக காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு, மற்றவர்களுடைய பார்வைக்கு நல்லதா இருக்கும், அழகா இருக்கும். சோதோமை பார்க்கும் பொழுது அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது யாருக்கு? லோத்துக்கு. ஆனா கர்த்தருக்கு அது விருப்பமா? அதை அவர் கவனிக்கல. இன்றைக்கு திருமண காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது பெரிய வீடா, 2 காரா, இவ்வளோ விலையுயர்ந்த கார்கள் இருக்கான், சொகுசு கார்கள் இருக்கிறதா, நிறைய பிஸ்னஸா, மாதத்துக்கு லட்சமாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா போதும், என் பிள்ளை நல்லா அங்கே இருக்கும், வசதியாக இருந்தால் போதும். ஆனால் ஆண்டவரை தேட மாட்டாங்களாம். சர்ச்சுக்கு ஏதோ பாரம்பரியமாக நம்ம போனோன்றதற்காக போவாங்களாம். ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் தூரமாக இருக்குதான்னு கேட்டோம். சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ அவங்கள நடத்திருன, ஆண்டவருக்குள்ள நடத்திருன. இப்படிப்பட்ட முட்டாள்தனமான சகோதரிகள் கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால அந்த குடும்பமே சீரழிஞ்சு போய், இன்னும் ஒரு காரியத்தை குறித்து எங்கள் தகப்பனார் அடிக்கடி சொல்லுவாங்க. ரொம்ப வசதியான குடும்பம், ஆனால் அந்த பையன் வீக்கெண்டில் மட்டும் பார்ட்டிக்கு போவானா அப்படின்னு சொல்லும் பொழுது, வீக்கெண்டு தானே பரவாயில்ல, அது சோஷியல் ட்ரிங்கிங், இப்போல்லாம் ஐடியில் அதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த வீக்கெண்ட் ட்ரிங்கிங் வீக் டே ட்ரிங்கிங் ஆகி மந்த்லி ஃபுல்லாக ட்ரிங்கிங் ஆகி குடும்பமே நாசமாய் போன சூழ்நிலை பாருங்க. எவ்வளோதான் சொத்துக்கள் இருந்தாலும், எவ்வளோ நகைகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் சமாதானம் ரட்சிப்பு இல்லை என்றால் அனைத்தும் குப்பையில். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எவ்வளவு சந்தோஷம், எவ்வளோ சொகுசு இருந்தாலும், எவ்வளோ வசதிகள் ஐஸ்வர்யம் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னு வைங்களேன், அதை அனுபவிக்க முடியுமா? நல்ல ஒரு சாரி உடுத்திட்டு நகைகளை போட்டுட்டு நம்ம சந்தோஷமா போக முடியுமா? இருதயத்தில் சந்தோஷம் இல்லைன்னா இல்லை, முடியாது. எல்லாமே குப்பை. இன்றைக்கு நம்ம அந்த காரியங்களை பார்க்கிறோம். உலக பிரகாரமான பார்வையில் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், 100 சவரன் நகை போட்டு நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஆண்டவருக்கு சித்தமா? ஆண்டவர் பார்வையில் இது நல்லா இருக்குமா? ஆண்டவர் சித்தத்தின் முனையில் நான் நிற்கிறேனா? லோத்து அங்கே பார்க்கல. லோத்து எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? பார்வைக்கு நல்லா இருக்கிறது, கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, நல்ல ஜாலியாக இருக்கிறது. இன்னைக்கு ஜாலியில் போயிருச்சு இல்லையா? எல்லாமே காம்ப்ரமைஸ்ட். நல்லா ஜாலியாக போகணும், வரணும், சாப்பிடணும், உடுத்தணும், நல்லா அங்கே இங்கே சுற்றணும். ஆனால் ஆண்டவருக்கு இடம் இருக்கிறதா? இல்லை. ஆண்டவரை தேடுறோமா? இல்லை. ஆனால் ட்ராவல் பண்ணணும், சாப்பிடணும், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடணும். இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையாக இருக்கிறதே தவிர ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இல்லை. அதனால் என்ன நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மோவாபியர், அம்மோனியர் ஆகிய 2 தேவையில்லாத காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. 2 பிள்ளைகளும் தகப்பனோடு தேவையில்லாத உறவுகளில் ஈடுபட்டு அங்கே சந்ததி, ஒரு அருவருப்பான ஒரு சந்ததி எழும்பினது நம்ம பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த தகப்பன் சரியில்லை. தகப்பனுடைய முடிவு, பெற்றோருடைய முடிவு அன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு தேவையில்லாத ஒரு வாழ்க்கை முறை ஏற்படுத்தினது. அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். 19ஆம் அதிகாரம் பாருங்களேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது,
அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோடே சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். தகப்பன் ஒரு உணர்வில்லாத ஒரு தகப்பன். இன்னைக்கு பெற்றோர் உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. பிள்ளைகள் என்ன செய்றாங்க, எங்க போறாங்க, யாரோட பேசுறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவங்க எதிர்காலம் என்னமாய் முடிய போகிறது, உணர்வில்லாத சந்ததியாய் இன்றைக்கு மாறிவிட்டது. பிசாசு இன்றைக்கு சாப்பிடணும், இன்றைக்கு ஜாலியா இருக்கணும், இன்னைக்கு நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி பெற்றோருடைய இருதயத்தையே மந்தமாக்கி வஞ்சித்து விட்ட காலத்துல நம்ம வந்து விட்டோம். இங்க பாருங்க, லோத்து உணராது இருந்ததுனால சந்ததி பாழாய் போனது. என்றைக்குமே ஆண்டவர் பார்வையில் ஒரு அருவருப்பான சந்ததியாய் மாறிவிட்டது. இன்றைக்கு நம்முடைய சந்ததி ஹல்லேலூயா கர்த்தருடைய பார்வையில் அழகான சந்ததியாய் இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்கணும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? இன்னைக்கு ஜெபிக்கிறீங்களா உங்க பிள்ளைகளுக்காக? இன்றைக்கு நீங்களாம் பார்க்கும் பொழுது நிறைய வயது முதிர்ந்தவர்கள் வந்து இருக்கிறீங்க. ஆனா நான் வயதுல சிறியவள், ஆனா என்னை கொண்டு உங்களிடத்துல பேச வைக்கிறார். என்னால் நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் இவ்வளோ பெரிய சகோதரிகள் ஸ்திரீகளுக்கு முன்பாக நான் பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? என் தாயின் ஜெபம் மாத்திரமே. ஹல்லேலூயா. என் தாய் தகப்பனுடைய ஜெபம் தான் என்னை இங்கே வந்து நிறுத்தி இருக்கிறது. கடந்த நாட்களில் எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது இந்த சபையில் வந்து அவங்க ஊழியம் செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் நான் வந்து ஊழியத்தில் நிற்கிறேன் என்றால் என்னுடைய காரியமா, என்னுடைய ஜெபமா, என்னுடைய வேத வாசிப்பா ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. என் தாய் எனக்காக ஜெபித்த ஜெபம், என் தகப்பன் எங்களுக்காக ஜெபித்தது. இரவில் எங்கள் தலையில் கைகளை வைத்து ஜெபிப்பாங்க. காலையில் ஒரு நாளும் எங்கள் அம்மா பெட்டில் நான் பார்த்ததே கிடையாது. அன்லெஸ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் எழும்பும் பொழுது பெட்டில் இருக்க மாட்டாங்க, ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம சமைக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் டைமை, அவ்வளோ எஃபர்ட் கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், இந்த செய்து கொடுக்கணும், இந்த ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறமா இடையில ஜூஸு, அப்புறமா லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, திரும்ப டின்னர். இப்படி நம்ம சமையல் அறையிலே நம்ம செலவு செய்கிறோம் இந்த உடலுக்காக, உணவுக்காக இல்லையா? ஆனால் அவங்களுடைய வாழ்க்கைக்கு, அவங்களுடைய சந்ததிக்கு இன்னைக்கு நம்ம ஜெபிக்காம இருக்கிறோம். எதிர்காலத்துக்கு ஜெபிக்காம எத்தனை ஸ்திரீகள் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். நம்ம ஜெபிக்க வேண்டிய அளவுக்கு நம்ம ஜெபிக்கலை. நம்ம பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்ம ஓடி போய் ஜெபிக்கிறோம். அப்படி அல்ல எப்பொழுதும். ஏன்னா சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகையால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்றோமா? எப்பொண்டா தூங்கலாம், எப்பொண்டா படுத்திருந்து இந்த சீரியலை நம்ம ஃபோனில் பார்க்கலாம், நம்ம அந்த யூடியூபை திறந்தா போதும், ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா அது எப்போ முடியுது நமக்கே தெரியாது, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம், நம்ம தூங்கிட்டு இருப்போம் இல்லையா? அப்படி சாத்தான் நம்மளை இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கொண்டு வந்து நம்ம ஜெபிக்க விடாதபடிக்கு நம்ம உணர்வில்லாத நம்ம போயிட்டோம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஸ்திரீகளா எழும்ப போகிறோம். உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளோ நீங்க சொத்து சுதந்திரத்தை நகைகளை சேர்த்து வைத்தாலும் ஜெபிக்கலனா அனைத்தும் குப்பையில். அவங்க நல்லா வாழணும், நல்லா வாழ்க்கையை அனுபவிக்கணும், நல்லா கணவரோட சந்தோஷமா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் முழங்கால்களை முடக்க நீங்க தீர்மானிங்க. அன்றைக்கு லோத்து ஆண்டவர் சன்னதியில் நின்று, ஆண்டவரே நான் எங்க போகணும்னு கேட்கல. ஆனா ஆபிரகாம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும், ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை நோக்கி, வானத்தை நோக்கி அவர் பார்த்தார். வானத்தின் தேவன் நம்மளை வழி நடத்தினார். இன்றைக்கு நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால், ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம் என்றால், அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவரோடு நடந்ததுனால, இன்றைக்கு நம்ம சபையில் இருக்கிறோம் என்றால் நம்முடைய பெற்றோருடைய அவங்களுடைய பக்தியினால, அவங்களுடைய வேத வாசிப்பு, அவங்க நம்மளை நடத்தினதுனால நாளைக்கு நம்முடைய சந்ததி சபையில் நிலைத்திருப்பாங்களா, நாட்டப்பட்டு இருப்பாங்களா? இன்றைக்கு நம்ம எடுக்கிற இந்த முடிவு, ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ
தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ கையினால் இடித்து போடுகிறாள். கையினால் இடித்து போடுறதில்ல, மதியினமாய் நம்ம தூங்கி மதியினமாய் உணர்வு இல்லாமல் ஜெபிக்காம நம்ம ஸ்திரீகளாக இருப்போமானால் நம்ம புத்தி இல்லாத ஸ்திரீகள். இன்றைக்கு நம்ம வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே ஒரு காரியம்தான், நம்ம மாறணும். ஹல்லேலூயா. நம்ம மாறிட்டோம்னா, நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம காரியத்தை ஆண்டவர் கேட்பார். ஒருவேளை உடனே ஆண்டவர் நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், நாளைக்கே அற்புதம் நடக்கும் அப்படி நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க. ஒரு நாள் அந்த ஜெபத்துக்கான பதிலை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய அம்மா நிறைய காரியங்களுக்காக ஜெபித்திருக்காங்க. அவங்க டைரி எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். ஆனால் அவங்க உயிரோடு இருக்கும் போது நிறைய காரியங்களுக்கு பதில் வந்தது. ஆனால் நிறைய காரியங்கள் அவங்க பார்க்கல. ஆனால் நான் சொல்ல முடியும், அவங்க ஜெபித்த ஒவ்வொன்றுக்கும் இன்றைக்கு நாங்கள் அந்த பதிலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் பதிலை பார்த்து கொண்டிருக்கோம். நானும் எங்கள் அப்பாவும் அடிக்கடி பேசுகிறது என்ன தெரியுமா, இதெல்லாம் நடக்குதுன்னா அவங்க ஜெபித்தது, அம்மா ஜெபித்தது இன்றைக்கு நடக்கிறது, அம்மா ஜெபித்தது இன்றைக்கு நடக்கிறது, அம்மா ஜெபித்தது. என்னோட சகோதரனுக்கு ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்க்கணும் ரொம்ப நீண்ட நாளாக ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. ஜெபிக்கும் பொழுது நல்ல பெண் வரணும், ஆண்டவரே நல்ல பெண் வரணும் அப்படின்னு ஜெபிப்பாங்க. ஊழியத்தில் இருக்கணும், ஊழியம் செய்யணும் அப்படிலாம் அவங்க ஜெபித்தது கூட இல்லை பாருங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க பெண் பார்க்கும் பொழுது அவள் ஐடியில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண். ஆனால் இன்றைக்கு பாருங்க, அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு என் தகப்பனோடு அவங்களுக்கு உறுதுணையாக ஆஃபீஸில் கவனிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவள் இணைந்து செய்கிறாள். ஏன் தெரியுமா, எங்கள் அம்மா அன்னைக்கு ஜெபித்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு அன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பெண் கொடுக்கறது தான் கஷ்டம்னு. இல்லை, பெண் நம்ம வீட்டுக்கு வரதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்களை யார் கவனிப்பா? உங்கள் மருமகா தானே கவனிக்கணும். நல்ல மருமகா வந்தால் தானே உங்களை கவனிக்க முடியும். இன்றைக்கு நம்ம உங்களுடைய மகன்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரம் நல்ல கணவனை தாங்க 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 அப்படி இல்லை, எனக்கு ஒரு நல்ல மருமகளை தாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு நமக்கு சந்ததியை உருவாக்குற ஒரு ஸ்திரீ, ஒரு ஞானமுள்ள ஸ்திரீயா இருக்கணும். நம்ம ஜெபிக்கணும் ஒவ்வொரு காரியத்துக்கும். இப்படியெல்லாம் நம்ம எழுதி வச்சா நமக்கு டைமே பத்தாது. ஆனால் நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. நம்ம கண்களை மூடி இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இப்படி லோத்தை போல எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் லோத்தை போல உணர்வில்லாமல் இத்தனை நாள் நம்ம இருந்துட்டோம். உலகத்துக்கு, ஆடம்பரத்துக்கு, உடுத்துறதற்கு, உணவுக்கு, அந்த நேரம் ஜாலிக்கு இப்படியே நம்முடைய வாழ்க்கையை சுற்றி இப்படியே நம்முடைய ஜெபங்கள் கூட இதையே சுற்றி வந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நம்ம சந்ததி குறித்து, நம் குடும்பத்தை குறித்து விழிப்புள்ளவர்களாய், ஹல்லேலூயா, ஞானமுள்ள ஒரு பெற்றோராய், ஞானமுள்ள ஒரு ஸ்திரீயாய் என்னை மாற்றுங்கப்பா. நான் ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் ஜெபிக்கிற ஒரு தாயாய். ஹல்லேலூயா. எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க அப்படின்ற பேர் நமக்கு எவ்வளோ பெருமை கொடுக்கிறது. உங்களை பற்றி சொல்லணும், எங்கள் அம்மா எனக்காக ஜெபிப்பாங்க. எங்கள் அம்மாவோட ஜெபத்தினால, எங்கள் அம்மா ஜெபித்ததுனால இப்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் சொல்லணுமே. எங்கள் அம்மா ஜெபிக்கல, எங்கள் அம்மா மாத்திரம் ஜெபித்திருந்தா அப்படி சொல்லிடக்கூடாது. இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளை, ஹல்லேலூயா, ஜெபிக்கிற ஆண்டவரே பெற்றோரா எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்கப்பா. பிள்ளைகளுடைய காரியம் எங்களுக்கு வேதனை கொடுக்கிறது. அந்த வேதனையிலே அமிழ்ந்து போயிடக்கூடாது. நாங்கள் எழுந்து, ஹல்லேலூயா, நாங்கள் போரடிப்போம். ஹல்லேலூயா. அந்த பிசாசை, ஹல்லேலூயா, நாங்கள் முழங்கால்ல நாங்கள் ஜெயிப்போம். எங்கள் குடும்பத்தில் சமாதான குலைச்சல்களை ஏற்படுத்துகிற தேவையில்லாத நபர்கள் மூலமாய் கொண்டு வருகிற எல்லா பிசாசின் கிரியைகளை நாங்கள் முழங்கால்ல, ஹல்லேலூயா, நம்ம பேச்சில் சாதிக்க முடியாது, ஆனா முழங்கால்ல சாதிக்க முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, நான் என் குடும்பத்துக்காக நான் ஜெபிப்பேன். நான் ஜெபிக்கிறவளாய் மாற்றுங்க. நான் ஜெபிக்கிறவளாய் மாறணும். நான் முழங்கால்களை முடக்கிறவளாய் மாறணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெப ஆவியை கொடுங்கப்பா. எனக்கு ஒரு ஜெப ஆவியை கொடுங்க. ஜெபிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுங்க. ஜெபிக்கும் பொழுதே
ஆண்டவரே ஒரு இன்ட்ரெஸ்டோடு ஜெபிக்கணும். எப்போ முடிக்கலாம், 5 நிமிஷம் ஜெபிச்சா போதும், அப்படி இல்ல. ஆண்டவரே எப்பொழுதும் நான் ஜெபித்து கொண்டே இருக்கணும், எப்பொழுதும் நான் ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே ஒரு ஞானமுள்ள ஸ்திரீயா என்னை மாற்றுங்க, எனக்கு கிருபையை தாங்க, ஜெப வரத்தை தாங்க. கூடாரத்தில் காணப்படுகிற எல்லா அசுசிகளையும் தேவன் இன்றைக்கு மாற்றி போடுவீராக. ஹல்லேலூயா. சமாதான குலைச்சல்களை கொண்டு வந்த பிசாசு இனி ஒருபோதும் எங்கள் கூடாரத்தில் நுழையக்கூடாது. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைத்தது போல எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கு உண்டான எல்லா சகல பொருட்களையும் நீர் வேலி அடைத்துக் கொள்வீராக. தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத ஆண்டவரே பலவீனங்கள், ஹல்லேலூயா, தேவையில்லாத ஆண்டவரே வீண் செலவுகள் எங்கள் குடும்பத்தில் வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. அகால மரணங்களுக்கு இடமில்லை. தேவரீர் எங்களுக்காக சிலுவையில் எல்லா சாபங்களையும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை சுமந்து தீர்த்தீர் அல்லவா, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர் அல்லவா. அப்பா, நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. எங்கள் வீட்டில் ஆண்டவரை ஒருபோதும் ஆண்டவரே பணத்துக்கும் உணவுக்கும் ஆண்டவரே எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாத படிக்கு எங்கள் குடும்பத்தை, எங்கள் வீட்டை, ஹல்லேலூயா, எங்கள் பேங்க் பேலன்ஸை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்களுடைய தொழில்களை ஆசீர்வதிப்பீராக. கையிட்டு செய்யும் வேலைகளில் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதாக. ஆண்டவரே எங்கள் சபையின் குடும்பத்தில் நல்ல காரியங்கள், ஆண்டவரே சுப காரியங்கள், ஆண்டவரே குழந்தை பாக்கியங்கள், ஹல்லேலூயா, உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கணும் ஆண்டவரே, குடும்ப ஜெபம் நடக்கணும் ஆண்டவரே. ஜெபிங்க ஆண்டவரே. எங்கள் வீட்டில் எப்பொழுதும் ஆண்டவரே துதியின் சத்தம் கேட்கணும், சமாதானத்தின் சத்தம் கேட்கணும், ஆடல் பாடல் சத்தம் மாத்திரம் கேட்கணும் ஆண்டவரே. குறைகள் ஆண்டவரே, முறுமுறுப்புகள், சண்டைகள், வாக்குவாதம், இப்படிப்பட்ட சண்டைகள், இப்படிப்பட்ட சத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக. அப்பா, ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்பமாய் எங்களை மாற்றுங்க. குடும்பமாய் இந்த ஆலயத்தில் வந்து உம்மை நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கூடாரத்தில் ஒரு வெற்றியை, ஜெயத்தை நீர் கொடுக்க போகிறீர் என்று விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபையும் பலனையும் தருவீராக, பொறுமையை தருவீராக. வார்த்தைகளை கையாளுவதில் பொறுமை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரின் எங்களை தொடர்ந்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.